அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாருங்கள் படைப்போம் குழுவின் 244வது நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று மார்ச் 3 மனித வாழ்வுக்கும் இயற்கைக்கும் இடையிலான உறவை நினைவூட்டும் முக்கிய தினம். உலக வன உயிரினங்கள் தினம். பாரம்பரியம் மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மூலிகை மற்றும் நறுமணம் மிக்க தாவரங்களின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவது. அதே சமயம் வாழ்விட இழப்பு மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற காரணிகளால் இத்தாவரங்கள் எதிர்கொள்ளும் அபாயங்களையும் நினைவூட்டுகிறது. இந்த தினம் நமக்கு கூறும் முக்கிய செய்தி என்னவென்றால், இயற்கையையும் உயிரினங்களையும் பாதுகாப்பது நமது கடமை என்பதே. இந்த அர்த்தமுள்ள நாளில் இயற்கையை நேசித்து பாதுகாக்க உறுதி எடுப்போம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளில் நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர் படைப்பாளர் மா. செல்வகுமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அவரோடு கலந்துரையாட உள்ள நெறியாளுநர் தோழர் கவிஞர் செந்தில் சூலா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். படைப்பாளர் மா. செல்வகுமார் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் கல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். இளங்கலை முதுகலை ஆய்வியல் நிர்ணய பட்டம் பெற்றதுடன் யோகாவில் பட்டமும் பெற்றிருக்கிறார். கவிஞர், ஆன்மீகம், கட்டுரை, விமர்சனம், சிறுகதை போன்ற பல்வேறு இலக்கிய வடிவங்களில் தொடர்ந்து படைத்து வருகிறார். காவிரி கலை இலக்கிய பேரவையின் செயலாளராக இருந்து இலக்கிய பணியில் சிறப்பாக ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த 10 ஆண்டுகளில் 3 கவிதை நூல்கள், 4 ஆன்மீக நூல்கள், ஒரு சிறுகதை நூல் என மொத்தம் 8 நூல்கள் வெளியாகி இருக்கிறது. இவரது இலக்கிய சேவைக்காக கவிஞர் கண்ணதாசன் விருது, ஐயன் திருவள்ளுவர் விருது, அசோகமித்ரன் படைப்புலக மேடை விருது, சிறப்பு எழுத்தாளர் விருது, எழுத்தாணி விருது, தமிழ் பணி செம்மல் விருது உட்பட பல விருதுகளை வழங்கி பாராட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அவரை நம் வாருங்கள் படைப்போம் குழுவிற்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நெறியாளுநர் ஒரு அற்புதமான கவிஞர் இன்று நெறி செய்ய இருக்கிறார். அவரையும் இந்த நேரத்தில் வரவேற்று அறிமுகப்படுத்தி நிகழ்வை துவங்கலாம். சார், வணக்கம். வணக்கம். கொஞ்சம் தாமதமாயிருச்சு, கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணிருச்சு. உங்களுக்கு ஒரு வாழ்த்தோட தொடங்கிடலாம்னு இருக்கிறேன். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. அன்றைய ஆனந்த விகடனில் அளப்பரிய ரசிகரை பெற்ற அன்பராம், கற்பனை வார்த்தைக்கும் காவிய சொல்லாட்சிக்கும் காட்சிகள் வடித்து கொடுத்த ஓவியராம் மாசி எனும் அந்த அற்புத சொல்லுக்கு சொந்தக்காரர், மனதை மயங்க வைக்கும் ஓவியத்தின் தந்தையாவார். அந்த பெருமைமிகு வார்த்தைக்கு, அந்த பெருமைமிகு பெயருக்கு மீண்டும் ஒரு மகுடம் சூட்டும் சிறந்த படைப்பாளர் மாசி அவர்களுக்கு வணக்கம் சொல்லி சந்திப்பதில் மகிழ்கிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. புத்தகம் வாசிக்க கொடுப்பதே ஒரு கொடை. அதிலும் புத்தகத்தின் படைப்பாளரோடு உரையாட சொல்வதையும், படைப்பில் நிறைகுறை இருப்பின் அவரோடு கேள்வி கேட்க சொல்லும் வாய்ப்பினை தந்ததும் இந்த வாருங்கள் படைப்போம் எனும் அமைப்பை கடையேழு வள்ளல்களோடு சேர்த்து வைக்க வேண்டிய கடமை தமிழ் சார்ந்த இந்த நல் உலகத்திற்கு உண்டென்பதை இங்கு சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். காலம் கடத்தாமல் ஏற்கனவே நேரங்கள் பல கடந்து விட்டது, அதுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் இப்ப நான் கேள்விக்கு வந்துடுறேன். பொதுவா கவிஞர்கிட்ட பொதுப்படையான சில கேள்விகள். ஒரு கவிஞனின் பணி என்று தாங்கள் கருதுவது என்ன? ஒரு படைப்பாளி சமூகத்திற்கு அவனால் முடிந்த நல்ல நற்பல கருத்துக்களை எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும். அதை சரியாக பதிவு செய்ய வேண்டும். நன்றி. தற்போதைய சூழலில் எழுத்தாளர் கவனம் செலுத்த வேண்டிய தளம் என்று நீங்கள் நினைப்பது? எழுத்தாளர்கள் இப்போ உள்ள சூழ்நிலையில இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை சொல்ல வகையில் தனது எழுத்துருவை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் தற்போது உள்ள இளைஞர்கள் தனது பாதை அறியாது
கண்ணாபுனால் கரெக்ட் மொட்டிக்கா கண்ணாபுனால் போயிட்டு இருக்காங்க. நம்ம இன்னொன்னு சுட்டி காட்ட விரும்பல. இளைஞர்கள் தடம் மாறுகிறார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறேன். அவங்கள வந்து நம்ம திசை திருப்பணும். நம்ம எழுத்து மூலியமா அவங்கள திசை திருப்பி நூல்களை வாசிக்க வைக்கணும். நூல் வாசித்தால் மட்டுமே இளைஞர்கள் நல்வழிப்படுவார்கள். சிறப்பு சிறப்பு, நன்றி. மரபு வழி அல்லாமல் நினைத்ததெல்லாம் எழுதுவது என்பது தமிழின் வளர்ச்சிக்கு வழி செய்யுமா அல்லது தளர்ச்சிக்கு இடம் தருமா? மரபு வழி வந்து அனைவருக்கும் போய் சேரலைங்கிறதுனாலதான் வந்து புது கவிதை புது வடிவமே உருவானது. நம்ம ஏன் மீண்டும் மறுபடியும் மரபு வழிக்கு போயிட்டு நம்ம சொல்ற கருத்தை நம் மக்கள் நம்மை சார்ந்தவர்கள் புரிந்து கொண்டு அதன்படி இருப்பதற்கு இப்பொழுது உள்ள நிகழ்கால எழுத்தே போதுமானது. மரபு தேவையானது இல்லை. அருமை அருமை. மூன்றாவது கேள்வியா வந்து உங்கள் பார்வையில் புதுக்கவிதையின் நிலை என்ன என்றுதான் கேட்க விரும்பினேன். அதற்கான விடையும் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் புதுக்கவிதையின் நிலை இப்போது என்ன என்பதை நீங்கள் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதற்கு முன்னாடி ஒரு மேடம் கேள்வி கேட்டாங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இதுவும் இருக்கு. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து முகநூல்லையும் வாட்ஸ்அப்லயும் கவிதை எழுதுறோங்கிறது மாதிரி பதிவு பண்ணிக்கிட்டே அதை வந்து அப்படியே விட்டுடக்கூடாது. அதை வந்து நம்ம வந்து நூல் வடிவத்திற்கு கொண்டுட்டு வரணும். நூலா கொண்டுட்டு வந்தால்தான் அது வந்து ஒரு ஆவணமா இருக்கும், நல்லா இருக்கும். அவர்களுக்கு தான் கவிஞர்கள் என்ற ஒரு அடையாளத்தையும் நாம் கொடுக்க வேண்டும். நன்றி. சமூக நிலை அல்லது மனித உணர்வு என்று தலைப்பு கொடுத்தால் தாங்கள் எழுத நினைக்கும் தலைப்பு எது, ஏன்? எனது பார்வையில வந்து மனித உணர்வு தான். ஏன்னா ஒரு மனிதன் அவனுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளாக இருந்தாலும் சரி, விளைவுகளாக இருந்தாலும் சரி, அதை சரியா பதிவு செய்தாலே சமூகம் சார்ந்ததுதான். அவன் தனி மனித உணர்வே வந்து சமூகம் சார்ந்ததுதான். அந்த பார்வையில பார்க்கும்போது நான் வந்து மனிதனோட உணர்வுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். மனிதர்கள் தான் முக்கியம். தனி மனிதனாக இருந்தாலும் அவர் தான் முக்கியம். நன்றி. ஒரு பாடல் கூட நினைவு வருகிறது, தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான். அருமை அருமை. இன்றளவும் நினைவில் நிற்கும் பால்யகால சிநேகிதர்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க கிராமத்தை சார்ந்த பிரபு, பாலமுருகன், நாங்களாம் 1ஆவதுல இருந்து 8ஆவது வரையும் படித்தவர்கள். அதற்கப்புறம் வந்து பிரபு நாங்களாம் கல்லூரி வரையும் படித்தோம். அதனை அடுத்து படிக்கும்போது செருகுடி செந்தில், ஏராகரம் தியாகராஜன் அவங்கெல்லாம் வந்து முதுகலை வரையும் எம்ஃபில் வரையும் தியாகராஜன் வந்தாரு. செருகுடி செந்தில் வந்து பிஎட் இந்த மாதிரி திசை மாறிட்டாரு. இருந்தாலும் செருகுடி செந்தில் வந்து என்னுடன் இப்பொழுது எழுத்தாளராக பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க 4 பேரை முக்கியமா சொல்லணும். இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இருந்தாலும் இப்போதைக்கு 4 பேர் போதும்னு நினைக்கிறேன். அந்த செருகுடி செந்திலோட இந்த சிறுவாவூர்தி செந்திலை சேர்த்துக்குங்க. நன்றி சார், நன்றி சார். அருமை. தற்போது புத்தகங்கள் வாசிக்கப்படுகின்றனவா, அதிலும் கவிதை நூல் வாசிக்கப்படுகின்றனவா என்பது குறித்து தாங்களின் பார்வை அறியாமல். பெரும்பாலும் கவிதை நூல்களை தான் அதிகமான வாசகர்கள் மக்கள் வந்து வாசிக்கிறாங்க. ஏன் சொல்றோம்னா அது வந்து ஈஸியா இருக்கு, வரிகள் குறைவா இருக்கு. ஒரு 4 வரி எழுதினாலே கவிதை ஆயிடுது. அப்படிங்கும்போது அவங்க வந்து வாசிக்கிறத ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. என்னோட கருத்து என்னன்னா, சிறுகதையும் வாசிக்கணும், குறுநாவலும் வாசிக்கணும், நாவலும் வாசிக்கணும். இதே மாதிரி வந்து அவங்க வாசிப்பு திறனை மேலும் அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அருமை அருமை. அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு, ஒரு வித்தியாசமான கேள்வி. ஒரு நாள் இந்த உலகத்தின் அதிகாரம் உங்கள் கையில் வந்தால் என்ன செய்வீர்கள்? இதுவரை எத்தனையோ நண்பர்கள் வந்து டீ கடையிலேயோ, வீட்டிலேயோ, தெருவிலேயோ, சாலைகளில் நடந்து போகும்போதோ பேசியிருப்பார்கள். பல அறிஞர்கள் மேடையில் பேசியிருப்பார்கள். இந்த பேச்சு அனைத்தையும் புத்தகங்களாக கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் அவர்களுக்கு தக்க தன்மானம் வழங்கப்படும் என்ற முதல் கையெழுத்து இடுவேன். ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தையும் காற்றில் கரைந்து ஒளிந்து விட்டது. அவைகள் வீணாக போய்விட்டது. அப்படி இருக்கக்கூடாது. அனைத்தும் புத்தக வடிவத்திற்கு வர வேண்டும். புத்தகம் எழுதுபவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். அருமை அருமை, நன்றி. அடுத்து உங்களோட கதைகளில் இருந்து சில கேள்விகள். இதற்கு முன்னாடி இதே கேள்வி வந்திருந்ததுன்னா தவிர்த்துக்குங்க. நான் அடுத்த கேளுங்க, நான் அவங்க கேட்டுதான் நான் சொல்றேன்.
எல்லா கதைகளிலும் கதைகளின் முடிவில் நீதி சொல்லும் பாங்கு இருக்கிறது. இதன் சாயல் நீங்கள் எங்கிருந்து எடுத்தீர்கள்? இதன் முன்னோடி யார்? நம்ம பள்ளிக்கூடம் கல்வி படிப்பு தாங்க ஐயா. நம்ம சிறு வயதிலேயே எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்காங்க பாட்டி சுட்ட வடை கதை, அதுவும் நீதி கதை தானே. அடுத்தது குரங்கு ஆப்பம் பிரிச்சு கொடுத்த கதை, அதுவும் தானே. அந்த வியூல வந்து நம்மளோட கதையும் ஒரு தீர்வு சொல்றது மாதிரி இருக்கணும், ஒரு நல்ல வழியை உருவாக்குறது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எழுதப்பட்ட கதைகள் தான் சிறுகதைகள் அனைத்துமே. அருமை அருமை. எனக்கும் பட்டணத்து ஞாபகம் இருந்தது. ஆனா இங்க இருந்து தான் எடுத்திருப்பீங்கன்னு தெரியல. இந்த சிங்கத்தோட இல்ல, நமக்கு கதைகள். ஆரம்பமே நமக்கு வந்து பள்ளிக்கூடம் போனாலும் போகலனாலும் இந்த பாட்டி சுட்ட வடை கதையோ, இந்த குரங்கு ஆப்பம் பிரிச்ச கதையோ, முயலும் ஆமையும் ஓட்ட மந்தியத்தில் கலந்துகிட்ட கதையோ எல்லாருக்குமே தெரியுமா? அதை யாருமே மறக்க முடியாத. அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு நீதியை தானே சொல்லுது. மனிதனை வந்து ஒரு சரிப்படுத்துது. உள்ளது உள்ளது. அருமை அருமை. மிக அருமையா இருக்கு. உங்கள் கதைகளில் வில்லன்களே இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி ஒரு ஊர் இருக்கிறதா? இல்லை இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இல்ல இல்ல, அப்படி இருக்க வேண்டும்னு தான் நினைக்கிறோம். வில்லன் இல்லாத கதாநாயகனே கிடையாது, தடைகள் இல்லாத வெற்றியாளர்கள் கிடையாது. எனக்கும் ஏகப்பட்ட தடைகள் இருக்கிறது, எனக்கும் ஏகப்பட்ட வில்லன்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்க கூடாது. நம்ம கதைகளாவது வில்லன் இல்லாத கதாநாயகன் நல்ல வழியில போறது மாதிரி இருக்கட்டுமேங்கிற ஒரு ஆசை தான் அது என்னோட எதிர்பார்ப்பு. அருமை அருமை. தொடர் முயற்சி எனும் கதையில் விவசாயம் குறித்த மிக நுணுக்கமான தகவல்கள் இருக்கிறது. அது எப்படி சாத்தியமாயிற்று? இயற்கையை கைவிட்டு விட்டோமா என்ற கதையிலும் விவசாயம் குறித்த தகவல் நிரம்ப பார்க்க முடிகிறது. கவிஞர் ஒரு விவசாயி என்று நினைக்கின்றேன். சரியா? சரிதான், 100% சரிதான். நாங்க வந்து பாரம்பரியமா விவசாய குடும்பம் தான். விவசாயத்துல வயல்ல இறங்கி வேலை செய்யற ஆட்கள் தான் நாங்க அனைவருமே. அந்த வகையில ஒரு விவசாயிக்கு என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் வரும், அதுல எவ்வளவு கஷ்டப்படுறோம், அதுல என்ன நமக்கு லாபம் வருதுங்கிற வரவு செலவு உட்பட அனைத்தும் கற்றறிந்தவர்கள் தான். இருந்தாலும் அது வந்து விவசாயம் வந்து பெரும்பாலான பாதிப்புகளை தான் தருதே விட எந்த ஒரு விவசாயியையும் உயர்த்த மாட்டேங்குது. அதுக்கு அரசுகள் துணை புரிய வேண்டும். அந்த வகையில தான் நான் வந்து விவசாய பதிவு சார்ந்து விவசாய கதைகளை அழகா ஒரு விவசாயி எப்படி விதை தூவுறதுல இருந்து அந்த விதை நெல்லாகி அறுவடையாகி விற்பனை செய்யறது வரைக்கும் உண்டான பதிவை தான் அதுல கொண்டு வந்திருக்கோம். உங்களோட கவிதைகளை அந்த கதைகளை படிக்கும்போது அந்த வயல்வெளியில முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வயல்வெளியில நடந்து போகும்போது அந்த சேரோட வாசம் அப்படியே நெய் மாதிரி மணக்கும். இந்த இலதலையெல்லாம் போட்டு 3 நாள் புளிக்க வச்சு அதுல நண்டெல்லாம் ஓடி தெரியும், அதெல்லாம் பிடிச்சி தின்ன காலம்லாம் உண்டு. அதெல்லாம் உங்களோட கதையில வந்து படங்களா தெரிஞ்சது. மிக அருமை. அதோட இணையா இன்னொரு கேள்வியும் கேட்டுக்கிறேன். செயற்கை உரங்களை தவிர்த்து விட்டு இயற்கை விவசாயம் இப்போது சாத்தியமா? தாராளமா இயற்கை விவசாயம் செய்யலாம் சார். ஆனா நம்ம வந்து அதை யாரும் செய்யறது இல்லை. அதுக்கு தகுந்தான உரங்கள் நமக்கு கிடைப்பது இல்லை. காரணம் என்னன்னா மாடுகள் இல்லை. அப்புறம் எப்படி நமக்கு மாட்டு சாணம் கிடைக்கும்? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, சின்ன வயசுல வந்து நான் நண்டு எல்லாம் பிடிச்சி தின்னு. செயற்கை உரம் போட்டதன் விளைவு தான் நண்டுகள்லாம் இது கிடையாது. அந்த இதே இயற்கை உரம் போட்டோம்னா நண்டு, நத்தை, அதனை சார்ந்த இன்னும் உணவு உயிரிகள்லாம் உற்பத்தி ஆகிவிடும். ஆனா இதெல்லாம் அழிந்ததற்கு காரணம் செயற்கை உரங்கள் தான். இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும், ஆனா செய்ய மாட்டாங்க. காரணம் என்னன்னா நமக்கு வந்து விரைவா பலன் வேணும், விரைவா பொருட்கள் உற்பத்தி ஆகணும், விளையணும், நிறைய விளையணும்னு தான் பாக்குறாங்களே வழிய அது ஆரோக்கியமா இருக்கா, ஆரோக்கியமா விளையுதா அப்படிங்கிறத நம்ம கவனம் செலுத்துறது கிடையாது. அதை வந்து விவசாயிகளும் கவனம் செலுத்துவாங்க. அவங்களுக்கு உரம் கொடுத்தா தானே செலுத்துவாங்க. அவங்களுக்கே தான் செயற்கை உரம் திணிக்கப்படுது. அப்படிங்கும்போது அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க? அந்த நேரத்துல இதை அடிச்சுதான் அவனுக்கு போகுது. பயிர் வந்து பூச்சி அடிக்குதுன்னா இந்த விஷம் மருந்து அடினா அவன் விவசாயி அடிச்சுதான் ஆகணும். இல்லைன்னா 2 நாள்ல பயிர் காலியா போயிடும். வெறும் தரையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் விவசாயி? அதனால வந்து விவசாயி நிலையை உணர்ந்து அரசு சார்ந்த நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் வந்து இயற்கை உரங்களை உற்பத்தியாக்குறதுக்கான சலுகைகள், மானியங்கள்லாம் கொடுக்குறாங்க. இன்னும் அதிகமா துரிதப்படுத்தணும், நல்லா செய்யணும். இது இப்ப முன்னாடி எல்லாம் 9 மூட்டை இல்ல 10 மூட்டை தான் அதிகப்படியா கிடைக்கும் போல இயற்கை விவசாயத்துல. இப்ப 15 மூட்டையெல்லாம் பார்த்துட்டாங்க. இனிமே இயற்கை விவசாயத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஆளுக வர்றதும் கொஞ்சம் கஷ்டம்தான். நம்மாழ்வார் தான் சொல்லியிருப்பாரு, விஷமில்லாத உணவை ஒருவன் திங்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் இயற்கை விவசாயத்துக்கு மாறி விடுவான் என்று. அந்த நிலை வருமானு பார்ப்போம்.
அடுத்து கடற்கரை வீடு. இது கற்பனை பெயர்ச்சொல்லாக இருக்கலாம் என்று நினைத்தேன். இயற்கையை கைவிட்டு விட்டோமா என்ற கதையிலும் அந்த பெயர் வந்ததை கண்டு உண்மை அறிய ஆவல் கொண்டேன். இந்த கடற்கரை வீடு என்பது உங்க ஊர்ல இருக்கா? அப்படி ஒரு வீடு, இல்லத்தோட பேரு? இல்ல இல்ல இல்ல, கற்பனை பெயர் தான் அது. அது வந்து கடற்கரைங்கிற ஒரு சிறுகதையில வச்சு அவங்க வந்து பூம்புகார் போய் கடல் மீன் நண்டுலாம் வாங்கிட்டு வந்து, அதாவது பூம்புகார்னு காட்டியிருக்க மாட்டேன், கடற்கரைன்னு காட்டியிருப்பேன். அங்கேருந்து மீன் கருவாடுலாம் வாங்கிட்டு வந்து விற்பனை செய்து அவங்க வந்து முன்னேறுறாங்க. முன்னேறினதுனால அவங்க வீட்டுக்கு வந்து கடற்கரை வீடுன்னு பேர் வச்சுக்கிறாங்க. அப்படிங்கிறது மாரி அந்த கதை முடியும். நல்லா வாழ்றாங்கங்கிற மாரி. மறுபடியும் வந்து இந்த இயற்கை விவசாயத்துல வந்து இவங்க வந்து அதை வண்டி எப்படின்னா, இவங்க செய்யற பொருட்களை போய் விற்பனை செய்யணும்ல. அப்ப விற்பனை செய்யும் போது இவங்களுக்கு வண்டி வாடகைக்கு வேணும்ல. அப்படிங்கும்போது ஏற்கனவே கடற்கரை வீட்டுல வந்து அவங்க வண்டி வாடகைக்கு விடுறாங்கங்கிறது மாதிரி பதிவு பண்ணியிருப்பேன். அந்த வண்டி வாடகைக்கு விடுற வண்டியை இவங்க இந்த கதையில வந்து எடுத்துட்டு வர்ற மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி லிங்க் தான் அது. வேற ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா. அந்த ஒரு அந்த மூணாவது படிச்சா கதை. ஒரு ஃபீல் வருதுல்ல. அப்ப நீங்க கேக்குறீங்களா? அப்ப அந்த அந்த வருது. கதையை கரெக்டா படிச்சீங்கனால இந்த ஃபீல் வருது. அப்ப கடற்கரையில இருக்கிற வண்டியை போய் இவங்க இயற்கை விவசாயி போய் வாடகைக்கு வாங்கிட்டு வர்றாங்க, அழைச்சிட்டு வர்றாங்க. உள்ளது உள்ளது. ரெண்டாவது, அந்த கடற்கரை அப்படிங்கிற அந்த கதை ஓட்டத்துல வந்து நிறைய முதல்ல மீன் வியாபாரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பெரிய மீன் மண்டியே வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இட்லி கடை, அது மீன் சட்னி, மீன் என்ன பொடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதா சொல்லி போட்டிருப்பீங்க. பெரிய பெரிய லெவலுக்கு மாறுறதாகவும், அப்புறம் பெரிய வீடு கட்டுறதாகவும் சொல்லியிருப்பீங்க. அவருக்கு போட்டினே இல்லையே அந்த கதையில. யாருமே அடுத்த கடை போடலையா? இல்ல, இது சும்மா ஒரு யதார்த்தமா ஒரு குசரான கேள்வி. போட்டிகள்ங்கிறது இருக்கதான் செய்யும். நம்மளோட எதிர்பார்ப்பு போட்டி இல்லாம இருக்கணுங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. ஓகே ஓகே. இல்ல, அதுதான் அது ஒரு இது சமநிலையாவே கொண்டுட்டு போறது. இது குசரா அதனால கேட்ட அவங்க வந்து கேள்வி. அந்த கடற்கரைங்கிற கதையில வந்து அவங்க நேர்மையா வந்து வாழ்றாங்க, உழைப்பால் வாழ்றாங்க, லோன் வாங்குறாங்க அடைக்கிறாங்க, லோன் வாங்குறாங்க அடைக்கிறாங்க. இதே மாதிரி டெவலப் ஆகிக்கிட்டே இருக்காங்க. நேர்மைக்கான பலன் தான் அது அப்படிங்கிறது மாதிரி அதை கொண்டுட்டு போறோம். சுத்தி உள்ளவங்களும் அவங்களுக்கு உதவி பண்றாங்க. இருந்தாலும் இவங்க உழைப்பு குறையவே இல்லை. அதாவது சாலை ஓரத்தில் வைக்கப்பட்ட கடை ஒரு பொட்டி கடையாவது, பொட்டி கடை பெரிய கடையாவது, அப்புறம் வந்து வண்டியில கொண்டுட்டு போய் பல இடங்களுக்கு போய் விற்பனை பண்றாங்க. அதுல இருந்து மறுபடியும் பேக்கிங் பண்ணி வேற கடை கடையா விற்கிறாங்க. அந்த மாதிரி வளர்ச்சியாவே கொண்டு போய் காட்டுறோம். அந்த மாதிரி இருக்கணும், ஒரு நல்ல சிந்தனை வாசிக்கிறவங்களுக்கும் வரணும். அப்படி நல்ல சிந்தனை வந்துட்டாலே கெடுதல் போயிடும்ல. அந்த மாதிரி ஏன் நம்ம கெடுதலை உள்ள விட்டுக்கிட்டு, அதுக்காக. இல்ல, இங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கடை ஒரு பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா, நல்ல ஓட்டம் ஓடுது அப்படின்னா, இன்னொரு கடை அதே சாயல்ல வந்துடும். அதுக்காக கேட்டாங்க, போட்டி இல்லையா அப்படின்னு. அடுத்ததாக, மெழுகுவர்த்தி கதையில வந்து அஞ்சுகத்தம்மாள் வந்து தன் மகனுக்கு திருமணம் ஆகலைன்னு ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க. அதுல அந்த கதாபாத்திரத்தோட பேர் ரொம்ப அற்புதமா சில முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. மணாளன். மணாளனுக்கு ஆனால் திருமணம் ஆகவே இல்லைங்கிறதா இங்க ஒரு பெரிய கொடுமை. இல்ல, என்னோட அதுதான் கேள்வி அதுதான் best. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, மணாளன் திடீரென்று மாற்று மதத்திலோ அல்லது வேறொரு சாதியிலோ திருமணம் செய்து கொண்டு வந்தால் அஞ்சுகத்தம்மாள் ஏற்பாரா? இதை கதையாசிரியரான உங்கள் பார்வை, உங்கள் கருத்தறிய ஆவது. என்னோட எதிர்பார்ப்பு வந்து மணாளன் வந்து இல்லற வாழ்க்கைக்கு போகணுங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பும். இருந்தாலும் மணாளன் வந்து தனது அக்கா தங்கைக்காக, அம்மாவிற்காக உழைத்து உழைத்து தனது வாழ்க்கையையும் தனது வயதையும் இழந்து விட்டாருங்கிறத தான் அப்படியே கொண்டுட்டு போயிருப்பேன். மீண்டும் வந்து கடைசியா முடிக்கும் போது பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுக்கிட்டு தனது வாழ்க்கை ஓடுவதை ஓடியதை மறந்து விட்டு வியாபாரத்தை நோக்கி ஓடுகிறார் அப்படின்னு தான் முடிச்சிருப்பேன். அப்படியாப்பட்ட மணாளனுக்கு இல்லற வாழ்க்கை அமைந்தால் எனக்கும் மகிழ்ச்சி தான். ஆனா இப்பொழுது வந்து என்னோட மணாளன் வந்து வயது முதிர்ந்தவர். அவரை ஏற்கும் மணப்பெண் இருந்தால் சம்மதமே. நான் நினைச்சது என்னன்னா, அந்த கதையை படிக்கும் போது அந்த பெட்ரோல் பங்க்ல ஏதோ ஒரு பெண்ணை வந்து ஒரு விதவையோ இல்ல ஊனமுற்றவரோ ஒருத்தர் இருப்பாரு. அவரை மணமுடிக்கிற மாதிரி கவிஞர் கதையாசிரியர் கொண்டு போயிருப்பாருன்னு பார்த்தேன். அவர் அந்த வாழ்க்கையிலே தன் வாகனத்தை கூட்டிக் கொண்டு சென்றார் நினைச்சிருந்தீங்க. நல்லா இருந்தது. பெட்ரோலை அடுத்து நிரப்பிக்கிட்டு இன்னும் நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். சம உரிமை என்ற கதையில வந்து எல்லோருக்கும் சம உரிமை கொடுத்திருக்கும் விஷயம் வந்து ஒரு பாராட்டுக்குரியது. அதில் வரும் மணியனின் சார் வாய்ஸ் வரல. ஆமா.
இன்னும் எத்தனை கேள்விகள் வச்சுட்டான்னு தெரியல. வணக்கம் சரி, ஐயா. அதுல அவங்க பார்வையாளர் வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. ஆமா, நல்ல அருமையா 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 கேட்டுட்டு இருந்தாரு. ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட. தாமதமாக வந்தாலும் ரொம்ப சரிங்க. அருமையாக தன்னுடைய கேள்விகளை கொஸ்டின் வந்து நிறைய வச்சிருக்காருங்க. அரு- நிறைய பார்த்து பார்த்து படிச்சுக்கிட்டே ஆமா, இருக்காரு. நல்ல 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 அருமையா இருந்தது. நல்லா போயிட்டு இருந்தது, போனதே தெரியல. சரிங்க. பார்வையாளர்கள் நம்மளோட பார்வையாளர்கள் கேள்வி கேட்க விருப்பம் உள்ளவர்கள் கையை உயர்த்தினா கவிஞரோட பேசலாம். சார் நானே சில வரிகள் பேசிடவா? நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க தோழர், நீங்க பேசுங்க. கேள்வி கேட்கறது வரையும். அதாவது ஆமா, பொதுவா வந்து என்னோட பேசுறவங்க பழகுறவங்க என் நூலை வாசிக்கிறவங்க எல்லாம் என்னிடம் வந்து கேட்கிற கேள்வி என்னன்னா, முதல்ல நான் ஆன்மீக புக்கு எழுதுறேன், கவிதை எழுதுறேன், சிறுகதை எழுதுறேன். அதனால வந்து நீங்க வந்து ஆன்மீக ரீதியா ஒரு பிற்போக்காவே இருப்பீங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வையிலையும், முற்போக்குத்தனமா உங்களோட எழுத்து இருக்காது என்கிற ஒரு பார்வையிலுமே என்ன அணுகுறாங்க. ஆனா அது தவறான கருத்து. நான் வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே பதிவு பண்றேன். அது முற்போக்கா பிற்போக்காங்கிற ஆய்வு நான் பண்றது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஆன்மீகத்துல வந்து இருக்கிறத தான் பதிவு பண்ண முடியும். அதே சமயம் வந்து நான் வந்து சுவாமி மலையில வந்து ஹோட்டல் அழகப்பான்னு ஒரு நிறுவனம். அது ஹோட்டல்னா வந்து உணவு விடுதி கிடையாது, லாட்ஜ். அங்க ஒரு 5 வருஷம் மேலாளராக வேலை பார்த்தேன். அங்க கோயிலுக்கு வரவங்க போறவங்களாம் என்ன பண்ணுவாங்கங்கிறத பார்த்து பார்த்து சில கவிதைகள்லாம் எழுதியிருக்கேன். அது வந்து இப்ப இரளியில் ஒளிரும் நிலாவில் வந்து அது இருக்கு. அதை பார்த்தாலே வந்து எல்லாம் கலந்துதான் இருக்குங்கிறது வந்து புரியும். அதை ஒரு சில 2-3 கவிதையை சொன்னேன்னா உங்களுக்கு வந்து நான் முற்போக்குவாதியா பிற்போக்குவாதியாங்கிறத நீங்களே முடிவுக்கு வந்துடலாம். அதாவது முற்போக்கா முற்போக்கா பிற்போக்கா அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து வாசகர்களோட அது பார்வை தான் அது. ஆனா இந்த சமுதாயத்தை அதனோட அருகில இருந்து பார்த்து எழுதும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த படைப்பாளனுக்கான அது ஒரு சுதந்திரம். நம்ம இருக்கிறத பதிவு பண்றோம். இருக்கிறத என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதான் நம்ம பதிவு பண்றோம். அதுல இருந்து நம்ம பின்வாங்கல. அது முற்போக்காவும் இருக்கலாம். இங்க என்னன்னா, இங்க என்ன புரிதல் இருக்கு, இங்க புரிதல் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீகத்தையும் மூட பழக்க வழக்கத்தையும் ரெண்டுத்தையும் ஒன்னா கலந்துக்கிறதுனால வர இந்த ஒரு ஐயம் தான். இது வேற ஒண்ணுமே இல்லை. ஆன்மீகம்ங்கிறது வந்து வேற. அது வந்து மூட பழக்க வழக்கத்துக்கு வந்து சார்ந்தது கிடையாது. ஒரு தோழரை அன்மியூட் பண்ணிடுறேன். இப்ப அதுல வந்து ஒரு சின்ன சின்ன கவிதைகள் தான் அது. அதாவது வெளியே யாசகம், உள்ளே தர்ச்சனை, கோயிலின் சமூக நீதி. அதாவது வெளியில வந்து யாசகம் வாங்குறாங்க, உள்ளே வந்து நம்ம வந்து தர்ச்சனைன்னு கொடுக்குறோம். இது வந்து கோயிலின் நியதி. இது ஒரு 3 வரி தான், ஹைக்கு தான், ஹைக்கு மாதிரி தான். அது முடிஞ்சதுங்களா? அது நம்ம பாக்குறத அப்படியே பதிவு பண்றோம். அதே மாதிரி பிடிச்சிருந்தது சாட்டையடி யாசகன் தன்னை அடித்துக் கொள்ளும் முன் தானம் செய்வோம் அப்படின்னு. நானும் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். அவங்க சாட்டையால அடிச்சுக்கிறாங்க இல்லையா? ஆமா ஆமா. நீங்க எழுதுனதான் சாட்டையடி யாசகன் சொல்லுங்க சொல்லுங்க செய்வோம் அப்படின்னு. அதாவது இல்ல நான் அதை சொல்லிடுறேன், அந்த கவிதையை சொல்லிடுறேன். அதாவது சாட்டை யாசகம் கேட்பவன் தன்னை அடித்துக் கொள்ளும் முன் யாசகம் செய்வோம். அதாவது நம்ம வந்து யாசகம் செய்யணும்னா அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துடணும். அவன் அடிச்சுக்கிட்டு தான் நம்ம ஏன் கொடுக்கணும்? அதை நம்ம கொடுத்தும் பலன் கிடையாது அப்படிங்கிறது மாதிரி தான் அந்த பார்வை. அவர் தோழர் செந்தில் அவர்கள் வந்து பாராட்டணும். ரொம்ப சிறப்பாக, அதாவது தாமதமாக வந்தாலும் அந்த ஒரு முகத்துல புன்சிரிப்போட உங்களோட கேள்விகளை வந்து அமைச்சிங்க. ரொம்ப நல்லா, உங்களோட தமிழ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரசிச்சோம். செந்தில் தோழர் அவங்களுக்கு வந்து பாராட்டுகள். இப்போ நிழலி அப்படிங்கிறவங்க வந்து கை உயர்த்திருக்கிறாங்க, அவங்கள கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். வாங்க நிழலி. வணக்கம் வணக்கம் சகோதரி, சொல்லுங்க. விட்டு விட்டு தான் உங்களோட கேள்வி வந்து எங்களுக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. உங்களோட இணையம் ஏதோ கொஞ்சம் இல்லைங்க. நூலுக்கு விமர்சனம் எழுதியிருக்கீங்க,
சொல்லுங்கம்மா. கேளுங்க. நீங்க நிறைய நூலுக்கு விமர்சனம் எழுதிருக்கீங்க. எப்படியும் ஒரு 80 நூல் பக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு இருக்கு. அப்படின்ற மாதிரி எழுதிட்டே வந்தீங்க. ம். ஆமா. இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களை ரொம்ப கவர்ந்த, உங்களை பாதிச்ச அந்த மாதிரி புத்தகங்கள் ஏதாவது இருக்கா? ரெண்டாவது, இப்படி உங்களுக்கு இப்ப எல்லாருமே புத்தகம் வாசிக்கிறோம், நம்ம எல்லாருமே வாசிக்கிறோம், நாங்களும் வரோம், வாசிச்சுட்டு எப்பயாவது எழுதுற பழக்கம் இருக்கு. ஆனா நம்ம வாசிக்கிற எல்லா இல்ல, சரி. உங்களோட கேள்வி வந்து சரியா கேட்கல. முதல் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் கொடுத்துருங்க தோழர். இல்ல 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 அவங்க நிழலி என்ன கேட்கறாங்கன்றது புரியுது எனக்கு. நான் வந்து தொடர்ந்து நூல் விமர்சனம் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஒரு 80 நூலுக்கு மேல விமர்சனம் எழுதியிருக்கேன். அதுல ஒரு படைப்பாளிக்கு ஒரு நூல் என்கிற வியூல தான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஒரு படைப்பு, அதாவது நம்ம வந்து ஒரே படைப்பாளிக்கு எல்லா புத்தகத்தையும் எழுதுறது கிடையாது. ஒரு படைப்பாளினா அவங்களுக்கு வந்து ஒரு நூல் விமர்சனங்கிறது மாதிரி விமர்சனம் தொகுத்து எழுதிட்டு முகநூல்லையும் வாட்ஸ்அப்லையும் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 80 நூல்களுக்கும் மேல நான் விமர்சனம் எழுதியிருக்கேன். இது ஏன் நான் எழுத ஆரம்பிச்சேன்னா, பெரும்பாலான மேடைகள்ல போய் நம்ம போய் இலக்கிய கூட்டங்கள்ல போய் நம்ம அமரும் போதும் சரி, கேட்கும் போதும் சரி, என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் விஷயம் தெரிந்த பேச்சாளர்களே அட்டைப்படத்தை பத்தியும், அட்டைப்படத்துல உள்ள அந்த நூலோட தலைப்பை பத்தியும், எழுத்தாளரை பத்தி மட்டுமே தான் பேசுறாங்க. அந்த புத்தகத்துல என்ன இருக்குங்கிறத இப்போ ஒரு கவிதையை கூட வாசிக்க மாட்டாங்க. ஆனா விமர்சனம்ங்கிற போர்வையில அதை முடிச்சு 1/2 மணி நேரம் பேசிட்டு போயிடுறாங்க. எங்களை மாதிரி உள்ள இளம் எழுத்தாளர்கள் நாங்க போய் என்னத்தை கத்துக்கிட்டோம்? எங்களுக்கு தான் அட்டைப்படத்துல இருக்கிற பேர் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இருளில் ஒளிரும் நிலா. எங்களுக்கு தான் தலைப்பு தெரியுமே, அட்டைப்படம் தெரியுமே, அது எழுதுனது மா செல்வகுமார் தெரியுமே. உள்ள என்ன இருக்கு அதை சொன்னாதான் நமக்கு புரியும். அந்த மாதிரியான ஒரு வியூ வந்து சரியா எனது பார்வையில நான் நிறைய இடங்கள்ல எனக்கு கிடைக்கல. அத அடுத்தது ஒரே ஒரே தரப்பு ஒரே எழுத்தாளரையே தான் பேசுறாங்க. இப்போ வந்து நம்ம கம்பனை பத்தியோ, கண்ணதாசனை பத்தியோ, ஐயா வைரமுத்து ஐயா பத்தியோ, அண்ணன் மனுஷபுத்திரன் பத்தியோ பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கள எல்லாருக்குமே தெரியும். இப்ப என்ன எத்தனை பேருக்கு தெரியும்? இப்ப சற்று முன் வந்த நிழலி எத்தனை பேருக்கு தெரியும்? இது போன்ற சின்ன சின்ன இளம் எழுத்தாளர்களும் இருந்துகிட்டு தானே இருக்கும். இவங்களெல்லாம் யாரு பேசுறது? இவங்களெல்லாம் யாரு அடையாளப்படுத்துறது? அந்த மாதிரி ஒரு கோணத்திலையும் தான் நான் எழுதின விமர்சனங்கள் அனைத்துமே ஓரளவுக்கு எனக்கு கிடைத்த புத்தகங்கள், என்னை சார்ந்த எழுத்தாளர்கள் எனக்கு வந்து விரும்பி கொடுத்த புத்தகங்கள், அந்த புத்தகத்தை பத்தி தான் முழுமையா விமர்சனங்கள் நல்லா அழகா பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு 80 விமர்சனம் வரையும் நான் வந்து தொடர்ந்து எழுத முடியல. அதுக்கான ஒரு ஓராண்டு காலம் தான் ஒதுக்குனது மாதிரி செஞ்சேன். அதுல 80 புத்தகம் எழுதிங்க. அதை வந்து நம்ம வந்து புத்தகமாகவும் இப்போ தொகுத்து கொண்டுகிட்டு வர போறேன். எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, நம்ம வந்து எழுதுறதுங்கிறது வந்து அவ்வளவு சிரமமா இருக்கு. அப்படிங்கும் போது அதுல என்ன அந்த புத்தகம் முழுமையும் என்ன இருக்குங்கிறத முழுமையும் வாசித்து தான் பேச வரணுங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. அதுக்கான முன்னெடுப்பு தான் என்னோட அந்த விமர்சன பதிவு. நன்றி. அருமை அருமை அருமை. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, இந்த இதற்கான தளம் வாருங்கள் படைப்போம் அப்படிங்கிற தளமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன இதேதான். கிட்டத்தட்ட 245 எழுத்தாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய முகம் தெரியாத எழுத்தாளர்கள், அவங்கள மட்டும்தான் இந்த குழு வந்து அதிகமாக எதுலயும் வந்திருக்காங்க. நல்ல ஒரு நீங்க சொன்ன போன எழுத்தாளர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. ஆனாலும் திரைக்கு மறைவில் எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரையுமே வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு தளங்கள்ல வந்து பேசும்போது இதுவுமே எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னும்போது இதனோட அந்த காணொலி வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்மளோட காணொலி வந்து இணையத்துல இருக்கும், அதுல போய் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரியான நிகழ்வுல ஒரு 30 பேர் கலந்துக்கிறாங்க. அடடா, இப்போ நம்ம தோழர் செந்தில் வந்து உங்களோட படைப்புகளை பத்தி பேசும்பொழுது தேடுவாங்க. அடுத்தது போகும்போது மாசேவோட புத்தகங்கள் என்ன இருக்கு, அடுத்த புத்தக கண்காட்சியில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடுவாங்க இல்லைங்களா. அதுல ஒரு புத்தகம் வந்து அவங்களை ஈர்த்துருச்சுன்னா அதோட போற இடத்துல எல்லாமே அந்த எழுத்தாளரை பத்தி தனியாக, அது மறைஞ்சு கூட இருக்கலாம், அவங்களோட புத்தக அலமாரியில உள்ளுக்குள்ள கூட இருக்கலாம். அந்த பதிப்பாளர்கிட்ட போயிட்டு இந்த புத்தகம் இருந்தா கொடுங்க, இவரோட எழுத்து கொடுங்க அப்படின்றது பாத்தீங்களா. இதற்கான ஒரு 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 வழிதான் வந்து நம்ம இப்போ இந்த வாருங்கள் படைப்போமோட வழியாக இருக்குது. உண்மையிலே இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக கொஞ்சம் இந்த இணைய கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ணாலுமே, ஆனா ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் வந்து நான் உண்மையிலேயே ஒரு நல்ல
மிக்கலங்க ஐயா. சொல்லுங்க செந்தில் ஐயா. இப்போ இடையில வந்து விருந்தினர் வந்த உடனே டக்குன்னு உப்புமா செய்யற மாதிரி நம்ம சகோதரி சுசீலா வந்து உள்ள நுழைஞ்சி அழகா வந்து அதை கிச்சடியாவே ஆக்கி கொடுத்துட்டாங்க. அருமை ஏன்னா அருமை. அவர் செந்தில் உள்ள வராம இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு பிரியாணி ஆக்கி போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. பரவாயில்ல, செந்தில் வந்து நல்ல ஒரு ஒரு கல்யாண விருந்தே வச்சுட்டாருன்னு சொல்லணும். மகிழ்ச்சி. உங்க ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு உரையாடல். எழுத்தாளரை பத்தி ஒண்ணுமே நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இணையம் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணதுனால வேண்டி, ஏன்னா நம்மளோட நேரமும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போயிட்டு இருக்குது. நீங்க மாசே ஏதாவது நீங்க சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த குழுவை பற்றியோ மற்றும் உங்களோட எதிர்கால படைப்புகள் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க அப்படின்னாக்கா நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். வணக்கம் ஐயா. முதல்ல நம்ம வாருங்கள் படைப்போம் குழுவானது இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பினை செஞ்சதுக்கு அகம் நிறைந்த வாழ்த்துக்கள், நன்றிங்க ஐயா. ஏன்னா எங்களை போன்ற இளம் எழுத்தாளர்கள்லாம் இந்த மாதிரி வெளியில காணொலி வாயிலாக வெளியில கொண்டுட்டு போனாதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதன் மூலியமா நாங்களும் இருக்கோங்கிற ஒரு அடையாளமாவது கிடைக்கும். அந்த வகையில் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம இந்த இணையவழி இணைப்பு வந்து ஒரு நேர்காணல் மாதிரி நீங்க வந்து அடுத்தடுத்த ஒரு இது உருவாக்கணுங்கிறது என்னோட ஒரு டிவி சேனல் மாதிரி கொண்டுட்டு வரணுங்கிறது என்னுடைய ஆசை. அதாவது வாருங்கள் படைப்போங்கிறத நேர்காணலா கொண்டுட்டு வந்து அது நீங்க ஒரு தொலைக்காட்சி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்ப இன்னும் பெருமையா இருக்கும், நிறைய பேரை போய் சென்றடையும். அந்த வகையில அதை நான் எதிர்பார்க்கிறேன். நான் வந்து இப்ப சொன்னங்களே இப்ப 80 நூல்கள் விமர்சனம் எழுதியிருக்கேன் அப்படின்னு, அதை வந்து ஒரு புத்தகமா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல அதான் ஒரு படைப்பாளிக்கு ஒரு படைப்புங்கிற மாதிரி தான். அதுல வந்து 70 படைப்பாளிகள் வந்துருவாங்க, 70 படைப்பு வந்துடும். எல்லாருமே ஒருங்கிணைச்சு அவங்களோட பயோடேட்டாவோட ஆசிரியர் குறிப்போட அழகா கொண்டுட்டு வந்திருக்கேன். நல்ல விதமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 பக்கத்துக்கு மேல அந்த நூல் வரும். அது இன்னும் விரைவில் முடிவடைஞ்சிடும். அதனை தொடர்ந்து நாவல் ஒன்று கிராமம் சார்ந்து, எங்க விவசாயம் சார்ந்து, கிராமம் சார்ந்து, எழில் மிகுந்த கிராமம் அதை சார்ந்த ஒரு நாவல், கும்பகோணம் பகுதியை சார்ந்து, கும்பகோணம் தஞ்சாவூர் நம்ம வட்டார பகுதிகள்லாம் இணைச்சு வர்றது மாதிரி, இயற்கை சூழலெல்லாம் காட்டுறது மாதிரி ஒரு நாவல் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுவும் ஒரு 6 மாதத்துல இந்த ஆண்டுல வந்துவிடும். தொடர்ந்து நான் இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கேன்னா வாருங்கள் படைப்போம் மாதிரி உள்ள நண்பர்கள் எனக்கு இதே மாதிரி நேர்காணல் கொடுக்கறது, எனது நூல்களை விமர்சனம் செய்கிறது, இப்படிதான் எங்களை உருவாக்குது. இதுதான் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தருது. அந்த வகையில வந்து இப்ப தொடர்ந்து எனக்கு வந்து என்னன்னு இல்லை, இந்த 10 வருஷமா நானும் புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 8 புத்தகம் எழுதிட்டேன். வாழ்வின் அடையாளம்ங்கிற ஒரு சிறுகதை நூல் வெளியிட்டேன். அந்த நூல் வெளியிட்டதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு 5 அவார்டு எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு பெரிய வியப்பா இருக்கு இந்த 2 குறுகிய மாசத்துல. அப்பனா நான் அந்த 10 வருஷமா உழைத்த உழைப்பு வீண் போகல அப்படிங்கிற ஒரு மனநிறைவை ஏற்படுத்தி இருக்கு. அந்த வகையில வந்து எனக்கு சின்ன சேலம் விருது கொடுத்தாங்க, ஐயன் திருவள்ளுவர் விருது, அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேனியில வந்து அசோகமித்திரன் படைப்புலக மேடை விருது கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றி தெரிவிக்க ஆசைப்படுறேன். கும்பகோணத்துல வந்து வீனஸ் கல்வி நிறுவனம் வந்து சிறந்த எழுத்தாளர் விருது கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றி தெரிவிக்க ஆசைப்படுறேன். இப்ப வந்து மருதம் கலை இலக்கிய ஆய்வு மையம் வந்து எனக்கு தமிழ் பணி செம்மல் விருது கொடுத்தாங்க, அவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது இல்லாம ஈரோட்டுல வந்து எழுத்தாணி விருது கொடுத்தாங்க, இந்த விருதுக்கும் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, இந்த சின்ன வயசுல நம்மளையும் ஒரு அடையாளப்படுத்தி ஆவணப்படுத்தி மேடை ஏற்றி ஒரு விருது கொடுக்குறாங்கிறது வந்து அதை தாண்டின ஒரு மகிழ்ச்சி ஒரு எழுத்தாளனுக்கு கிடைக்குமா என்பது எனக்கு தெரியல. ஏன்னா இது ஒரு 10 ஆண்டுகளாக ஒரு 8 புத்தகம் எழுதியிருக்கோங்கும் போது ஒரு புத்தகத்துக்கு ஒரு குறைச்சலா ஒரு 15,000 20,000 செலவானாக்குள்ள அந்த முதலை நாம எடுப்போமாங்கிறதெல்லாம் கேள்விக்குறிதான். அடுத்தது நம்ம எழுதப்பட்ட நூல், அதில் உள்ள கருத்துக்கள் பேசப்படுதா, பேசுவாங்களா என்கிற எதிர்பார்ப்புலாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து தொடர்ந்து முறியடிச்சு நம்ம தொடர்ந்து ஒரு செயலை செஞ்சுட்டு வந்த பலனாதான் இந்த விருதெல்லாம் நான் வந்து பெருமைப்படுறேன். எனக்கு இதுக்கு தாண்டி 23ல வந்து கவிஞர் கண்ணதாசன் விருது வந்து நாகூர் லயன்ஸ் கிளப்ல கொடுத்தாங்க. அதற்கு முன்னாடி சுவாமி மலை லயன்ஸ் கிளப் வந்து பாராட்டு சான்றிதழ் கொடுத்தாங்க. அதே மாதிரி இதுல நம்ம
இணையவழி குழுமத்துல வந்து வெற்றியாளர் சான்று கொடுத்தாங்க, எழுத்தாணி குழுமம். இந்த மாதிரி அவார்டுகளும் வந்து என்னை வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த அவார்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் தகுதியான ஆளா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை விட, இந்த விருதுகளை வாங்கிய பிறகு நான் என்னை இன்னும் மேன்மேலும் வளர்த்துக் கொள்வேன் என்கிற ஒரு உறுதியை நான் வந்து இந்த மூலமாக அனைத்து நேயர்களுக்கும், எனக்கு விருது கொடுத்த அனைத்து நிறுவனங்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும், என்னோட இருக்கிற எழுத்தாளுமைகளுக்கும், நண்பர்களுக்கும் இதை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வேற ஏதாச்சும் கேள்வி இருக்குங்களா? அருமை அருமை அருமை, பாராட்டுகள். இப்போ நீங்க நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்ன உரையாடின மாதிரி நான் ஆன்மீகம் சார்ந்து எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லைங்களா? நான் மறுபடியும் தான் சொல்றேன், ஆன்மீகம் என்பது வேறு, பகுத்தறிவு என்பது வேறு. சரிங்களா? அதாவது ஆன்மீகவாதி பகுத்தறிவு பேசக்கூடாதுன்னு எந்த சட்டத்திட்டங்களும் ஒன்றும் கிடையாது. என்னன்னா, நம்ம அதாவது மூட நம்பிக்கைகளை விதைக்காத எல்லா ஆன்மீகமே வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவை சார்ந்ததுதான். அதனால உங்களோட அடுத்தடுத்த படைப்புகள் பகுத்தறிவு கொள்கைகளோட, அதாவது மூட நம்பிக்கைகளை இல்லாம ஆன்மீகம் தழுவி கூட நீங்க உங்களோட எழுத்துக்களை வந்து எழுதணும். அந்த சமூகத்தின் சீர்திருத்தத்துக்காகவும் எதிர்காலம், ஏன்னா உங்க மாசே அப்படிங்கிற ஒரு மனிதரை வந்து நீங்க பதிய வைக்கணும் அப்படிங்கும்போது அந்த எழுத்து வந்து மேல மேல வந்து இந்த நிலைச்சு நிற்கும். எங்களுடைய குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு. வாங்க மங்கை, உங்களோட நன்றி நேரம். வாங்க. அனைவருக்கும் எனது அன்பு மரியாதையும் கொண்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய வாருங்கள் படைப்போம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற காரணமா இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இன்றைய நிகழ்ச்சியில் தங்களது அருமையான கருத்துக்களாலும் அனுபவங்களையும் நம்மை சிந்திக்க வைத்த சிறப்பு விருந்தினர்களாக திரு செந்தில் ஸ்லோ அவர்களுக்கும் மா செல்வகுமார் அவர்களுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வார்த்தைகள் அனைவருக்கும் புதிய ஊக்கத்தையும் நம்பிக்கையும் அளித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி வைத்த நிகழ்ச்சி அமைப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப குழுவினருக்கும் எங்களது மனமார்ந்த பாராட்டுக்கள். மேலும் நேரம் ஒதுக்கி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை அர்த்தமுள்ளதாக்கி மாற்றிய அனைத்து பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் எங்கள் நன்றிகள். இன்றைய நிகழ்ச்சியில் பகிரப்பட்ட சிந்தனைகள் அனைவரும் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றத்தை உருவாக்கட்டும் என்று நம்புகிறேன். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. உங்களை அறிமுகம் செய்த சுசீலா அவர்களுக்கும் வந்து இந்த நேரத்துல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தோழர் செந்தில் அவர்களுக்கு வந்து பாராட்டுக்கள். தொடர்ச்சியாக வாங்க, நம்ம எல்லாரும் இணைந்து பயணிப்போம். முடிந்தவரை இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நன்மைகளை செய்திருப்போம். மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்க. நன்றி அனைவருக்கும். அடுத்த வாரம் மற்றொரு எழுத்தாளர்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி.